ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. சூப்பராக எல்லாருக்குமே பிடிச்சமான ஒன்று தாங்க, மீல் மேக்கர் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு டைம் மட்டும் இதை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுத்து விடலாங்க. பட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கொடுத்து விட்டிங்கன்னா ஸ்கூலில் ஓப்பன் பண்ணதும் என்ன சிக்கன் கொண்டு வந்திருக்காங்களா, மட்டன் கொண்டு வந்திருக்காங்களான்னு தாங்க எனக்கு கேட்பாங்க. கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நல்லா நச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் கூட அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி இடித்து போடவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 ஏலக்காய், 3 துண்டு பட்டை, 2 3 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, சீரகம், நீங்கள் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை. சேர்த்து நல்லா வந்து இடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சி ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி விறகு அடுப்பில் தாங்க சமைக்க போகிறோம், மண் பாத்திரத்தில். அதுக்கு வந்து விறகுல அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை மேலே வச்சு நல்லா கடாய் வந்து காயட்டும். இது வந்து மண் கடாய். சூடேறினதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் காயட்டும். நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், சோம்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். பாருங்க, நல்லா வெங்காயம் வந்து ஒரு பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இப்போ 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெயில் கூட போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். நான் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். பார்த்திங்கன்னா உப்பு கூட நீங்கள் இப்போ சேர்த்துருங்க. உப்பு சேர்த்தா இன்னும் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும், அதனால் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். யாரெல்லாம் மீல் மேக்கர் கிரேவி செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். செய்யாதவங்க செஞ்சு பாருங்கள். இந்த மீல் மேக்கர் கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, பூரி, அப்புறம் சாதம் இதோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இந்த இடித்து எடுத்து வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி நான் அதோட பச்சை வாசம் போனதும் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியில் வந்து நல்லா வதங்கி வரணும். தக்காளி தோல் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்படி வதங்கும் போது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். பாருங்கள், இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு வந்துருச்சு பாருங்கள். தக்காளி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ மசாலா சேர்த்துடலாம். இது இப்போ நீங்கள் வந்து மண்ணடுப்பில் செய்தனா பயப்பட வேணாம், தீயாது. மஞ்சத்தூள், அப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா, கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா நான் சேர்த்துக்கிறேன். அது உங்களோட விருப்பம் தாங்க, சேர்க்குதுன்னா சேர்த்துக்கலாம், இல்லை சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தனி மிளகாய் தூளும் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் பாருங்கள் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட பச்சை வாசம் போகணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து சுடு தண்ணியில் வந்து மீல் மேக்கரை போட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அது மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அதை நான் வீடியோ எடுக்கல. பாருங்க, இப்போ அது நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த மீல் மேக்கர் இருக்குல்ல, அதை நல்லா நீங்கள் தண்ணி புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். இது குட்டி குட்டின்றதுனால கொஞ்சம் தான் அதில் தண்ணி இருக்கும். நீங்கள் பெருசு பெருசாக சேர்க்குறதுனா கொஞ்சம் தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சுடு தண்ணிலே பாதி வெந்திருக்கும். நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். கண்டிப்பாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதோட வைக்கும் போதே வாசம் பார்த்திங்கன்னா சிக்கன் செய்கிற வாசங்க சூப்பராக இருந்துச்சுங்க. வாசனையே வேறு மாதிரி இருந்துச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும்னா திரும்ப திரும்ப அதோட கலர்லாம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், தண்ணி வந்து அதில் கொஞ்சம் இருந்துச்சு, அதான் தண்ணி வந்துருச்சு. நம்ம வந்து தண்ணி சேர்ப்போம் கொஞ்சமாக, ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா தக்காளி இதாகும். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் வந்து இதை மூடி வச்சு எடுத்துக்கலாம். எதுக்காக பார்த்திங்கன்னா அதோட அந்த மசாலாலாம் அதுக்குள்ளே இறங்குறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் வந்து மண் பாத்திரத்தில் செய்யறதுனால தீயாது, அதனால் வந்து ஃப்ரீயாக மூடி வைக்கிறேன். நீங்கள் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சு மூடி வச்சுக்கோங்க.
1 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து கிளறி விட்டு 2 டைம் மூடி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போயே பாதி நல்லா எல்லாமே வெந்து வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மசாலா நம்ம அந்த சீரகம் இடித்து வச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்பயும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தாங்க. நான் வந்து அது உள்ள மசாலா ஏறணுன்றதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம போடுறதெல்லாம் ஏறணுன்றதுக்காக நான் ஃபஸ்ட்டாக சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி எதுக்குன்னா சும்மா கிரேவி மாதிரி வரணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இல்லை நான் சாதத்தோடு வச்சு சாப்பிட போகிறேன்னா நீங்கள் இப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் 2 இல்லை 3 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஜூஸியாக ஆயிரும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்துட்டு கொத்தமல்லி, கறிவேப்பிலை, புதினா இருந்தால் லேசாக சேர்த்துக்கோங்க. புதினா இல்லைன்னா விட்டுருங்க. புதினா போடாது உங்கள் விருப்பம். அப்போ கொத்தமல்லி, கறிவேப்பிலை மட்டும் கம்பல்சரி போட்டு அப்புறம் மூடி வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடுங்க. அப்போ தான் அது ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அதுக்காக தாங்க. பாருங்கள் சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சாதம் நம்ம வடிச்சிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து மண் பாத்திரத்தில் தான் செய்கிறோம் நாம். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. பார்த்திங்கன்னா வாசனையே வேறு மாதிரி இருந்துச்சுங்க. சாப்பிடும் போது வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாதத்துக்கு வச்சுருக்கோம். நம்ம இன்றைக்கி வந்து ரேஷன் அரிசி இருக்கும்ல அதுதாங்க செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம இந்த மண் பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணிக்கு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். பாருங்கள் வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. அரிசி நல்லா ஊறிச்சு. அரிசி ஊறினா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி சேர்த்து கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா உப்பு சேர்க்கணும். இது வந்து நம்ம அந்த அரிசி செஞ்சிங்கனாலே தெரியுது, வாசனை வந்து வேறு மாதிரி நல்லாயிருக்குங்க. மனமே சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வரட்டும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓரளவு நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இப்போ வடித்து எடுத்துடலாம். பாருங்கள் மாதிரி இருத்து எடுத்துடலாம். அந்த தண்ணி தனியாக கஞ்சி தண்ணி எடுத்துகிட்டு சாதம் தனியாக எடுத்துக்கலாம். முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் அடுப்பு மேலே வச்சுட்டு அதை நல்லா வந்து குலுக்கி விடணும். அப்போ தான் வந்து சுற்றி இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் இழுக்கும். அதனால் நான் ஒரு டைம் குலுக்கிட்டு திரும்ப அது மேலே வச்சு சூடு பண்ணி எடுத்துப்பேன். அப்புறம் இதுமாதிரி குலுக்கி வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது சாப்பாடு வந்து நல்லா தண்ணியெலாம் இல்லை சுண்டிடும். அதனால் பாருங்கள் சூப்பராக மணக்க சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் வந்து சூடாக இந்த மழை வர்ற மாதிரி இருக்குங்க கிளைமேட்டு. அதுக்கு சுட சுட சாதமும் அதோட வந்து நாம் செஞ்சுருக்க அந்த மீல் மேக்கர் கிரேவியும் வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் இருக்குங்க. இருக்கிற கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சில்லுன்னு இருக்குங்க. காலையிலேருந்து சூரியனே இல்லைங்க. வாங்க சுடு சுட சாதம் ஒரு வாழை இலை எடுத்து சுடு சுட வந்து ரேஷன் அரிசி சாதம் வச்சு அதோட மீல் மேக்கர் கிரேவிங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீல் மேக்கர் கிரேவி எடுத்து வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியேவும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா. சூப்பரான மீல் மேக்கர் ரெடி. சூப்பராக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சாப்பிடும் போதே பார்த்திங்கன்னா ராமும் வந்துட்டான். ராமுக்கு கொஞ்சம் வச்சுட்டு நானும் சாப்பிட்டேன். ராமும் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக சாப்பிட்றான்.